ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற, தேடுகிற, ஆமென், அவருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தான் அவருடைய ஜனம். தம்முடைய ஜனங்களை வாசிங்க. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே எங்க நடத்துறாரு? வனாந்தரத்துல நடத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல என்ன பண்ணியிருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. அங்க செங்கல் அறுத்துக்கிட்டு அடிமையா அவர்கள் சொல்கிற வேலையை செய்து கொண்டு, அவர்கள் கொடுக்கிற உணவை சாப்பிட்டு கொண்டு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்து கொண்டு அடிமையாய் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் ஆமென் இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் மோசே மூலமாய் அந்த ஜனங்களை என்ன பண்றாரு? அங்க இருந்து கானானை நோக்கி நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வனாந்தரம்னா என்ன? வனாந்தரம், வில்டர்னஸ். வனாந்தரம்னா என்னன்னா, வனாந்தரம் உங்களுக்கு தெரியும், பாலைவனம் தான் வனாந்தரம். ஒண்ணுமே இருக்காது. பாலைவனத்துல என்ன இருக்குமா? தண்ணி இருக்காது, வழி தெரியாது, சாப்பிட உணவு கிடையாது. ஆண்டவர் அப்படி வனாந்தரத்திலேயே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக மக்கள் எழும்பினதுனால அவர்களை சுற்றி வனாந்தரத்துல ஒரு சுற்றி ஆண்டவர் அப்படி நடத்தி கொண்டு வருகிறார். மோசே மூலமாய் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர் என்று வேத வசனம் சொல்லுது. ஆண்கள் மாத்திரம், இதுல குழந்தைகள், பெண்கள், எவ்வளவோ ஜனம், திரளான ஜனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அந்த மக்களை நடத்தி வருகிறார். வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லாத இடத்துல எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. வனாந்தரத்துல இப்ப நான் போய் சிக்கிறோம்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத திக்கு முக்கு இல்லாத இடம். அப்படிப்பட்ட இடத்துல தேவ ஜனங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அந்த மக்களை நடத்தினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை நம்ம என்ன பண்ணணுமா? துதியுங்கள். அப்ப நம்ம வாயில என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். எப்போதும் ஆண்டவர் என்ன பண்ணா? துதிக்கணும். ஆண்டவரை துதிக்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற வனாந்தரங்கள், வில்டர்னஸ், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இயலாமைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த கட்டம் என்ன செய்யணும் தெரியாத அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்போ வனாந்தரத்துல ஆமென், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இன்றைக்கும் நடத்துகிறார். இன்றைக்கு நமக்கு வனாந்தரம் எது? அன்னைக்கு வனாந்தரம் லிட்டரலா, அன்னைக்கு வனாந்தரம் பாலைவனத்துல ஆண்டவர் நடத்தினார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நமக்கு இன்னைக்கு வனாந்தரம் பாத்தீங்கன்னா, சிலருக்கு கடன் பாரம் இருக்கும், அது ஒரு வனாந்தரம். சிலருக்கு வியாதி இருக்கலாம், சிலருக்கு வருமானம் இருக்காது, தேவைகள் இருக்கலாம், அது ஒரு வனாந்தரம், வில்டர்னஸ். அப்போ சிலருக்கு ஏதோ ஒரு பால் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு விதமான வனாந்தரங்கள். இது மாறணும்னா நாம என்ன பண்ணணுமா? கவனிப்பா, இது மாறணும்னா நாம என்ன பண்ணோம்? தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அப்ப நல்ல ஆண்டவரை துதிக்கணும். புலம்ப கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரை நல்லா துதிக்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் வழிகளை திறப்பார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆச்சரியமாய் நடத்துவார். நம் தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம நெருக்கங்கள் மாறும், நம் பாடுகள் மாறும். துதிச்சுட்டு நான் வீட்டிலே உட்காந்துருக்க கூடாது. அதையும் சொல்றேன். துதிச்சுட்டு நான் என்ன பண்ணா? போய் பிரயாசப்படணும். ஊழியம் பண்றேன்னா ஊழியம் பண்ணணும், வேலை செய்யணும்னா வேலை செய்யணும். கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 34:1, கர்த்தரை எக்காலத்திலும், எக்காலம்னா எல்லா